10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, next part நம்ம வந்து +1 டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா செல் தியரி அப்படிங்கிற ஏரியா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ செல் அப்படினு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து என்ன அப்படினா plant cell animal cell அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கலாம். இப்போ plant cell அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்படினா கண்டிப்பா செல் வால் அப்படினு சொல்லக்கூடியது பிரசன்ட் ஆயிருக்கும். அனிமல் செல் அப்படினு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா செல் வால் அப்படினு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படினா இதுல இருக்காது. சில எக்ஸெப்ஷன் கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து இந்த plant செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் நிறைய டிஃபரன்ஷியேஷன்ஸ் அப்படினு சொல்லக்கூடியது நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு plant cell அப்படினா குளோரோபிளாஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இல்லையா? அப்போ நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை? குளோரோபிளாஸ்ட்னு சொல்லக்கூடிய தேவை நமக்கு, அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு. அனிமல் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்து இன்வால்வ் ஆகாது. ஸோ நமக்கு என்ன தேவையில்லை அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டிஃப்ரென்ஷியேஷன் கேரக்டர் வந்து நமக்கு பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் நிறைய இதில் இருக்குது. ஓகே, சரி. அடுத்தது 1833 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த ஜெர்மன் பாட்னிஸ்ட் மேத்யூ ஸ்லைடன் அண்ட் ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் தியோடர் ஸ்வான் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொபோஸ் தட் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல் and that is a cell were basic building blocks of life. Basic building blocks of life. The observation led to the formalization of the modern cell theory. All organisms are made up of cell. First point நமக்கு என்னது? All the organisms are made up of cell. அப்ப cell அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட், the new cells are formed by the division of free exiting cell. அப்போ எந்த ஒரு புதிய செல் உருவானாலும் சரி, ஓகேங்களா, அது எப்படி உருவாகுது அப்படின்னா நமக்கு வந்து தன்னைத்தானே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரீ எக்ஸிட்டிங் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. the cells containing the genetic material which is passed one parent to daughter cell. இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பேரண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை ஒரு டாட்டருக்கோ அல்லது வந்து அவங்களோட சன்னுக்கோ கொண்டு போகிற கேரக்டருக்கு என்ன பேருனா ஹெரிடிட்டி. இதில் வந்து பாஸ் பண்ணக்கூடிய இது யார் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்போ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நியூக்ளியஸ் நியூக்ளியோலஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா த கண்டக்டர் டு ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். All metabolic reaction takes place inside the cell. அப்போ எல்லா மெட்டபாலிக் ரியாக்ஷன், அது என்ன மெட்டபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன், இந்த மாதிரி கூடிய மெட்டபாலிக் ரியாக்ஷன் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா நமக்கு இன்சைடு த செல்லில் தான் நடக்குது. அப்போ இன்சைடு த செல்லில் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய so many செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸெப்ஷன் டு த செல் தியரி. ஒரு சில எக்ஸெப்ஷன் கேரக்டர். இந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா த டேர்ம் வைரஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். பாய்சன் அல்லது நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வைரஸை மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புரியாத புதிர் அல்லது பசில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து லிவிங் பாடிக்கு உள்ளே போனால் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது. இதே லிவிங் பாடியோட அவுட் சைடில் இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்குது. எப்படி நம்ம ஒரு கல் மண்ணை பார்க்குறோமோ அந்த மாதிரி எப்படி இருக்குது? இன்ஆக்டிவாக இருக்குது. அப்போ இந்த வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது லிவிங்கா நான் லிவிங்கா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது. சரிங்களா? சரி, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த பசில் அப்படின்னு சொல்லக்கூடியது.
இப்போ வைரஸ், the virions and perion are the exception to the cell theory. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதி விலக்கு. எதுக்கு விதி விலக்கு அப்படின்னா ஒரு செல் தியரிக்கான ஒரு விதி விலக்கு. The late protoplasm, the essential part of the cell, and exit as a obligate parasite which are subcellular in nature. Subcellular in nature. அதுக்கு அடுத்தது செல் டாக்ட்ரைன், செல் பிரின்சிபல். அது என்ன செல் டாக்ட்ரைன் அல்லது செல் பிரின்சிபல் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படிலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், என்னென்ன கேரக்டர்லாம் உள்ள இன்டீரியராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னா செல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே சரி, அப்போ இதில் பாருங்கள் நமக்கு இந்த எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கிற இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். லேக் புரோட்டோபிளாசம் essential part of the cell and exiting on the obligate parasite which is a subcellular in nature அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா obligate parasite கட்டாய ஒட்டுணியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்து செல் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா all organism is made up of cell. New cells are produced from the free exiting cells. The cells is structural and functional unit of living organism. A cell containing hereditary information which is passed on from cell to cell during the cell division. Okay, அப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸ் என்னன்னா அது நமக்கு இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுங்களேன். Cell is a structural and functional unit of the cell living organism. A cell contains hereditary information which is passed on from the cell to cell during the cell division. All the cells are basically the same in the chemical composition and the metabolic activity. All the cells are basically the same in the chemical composition and metabolic activity. The structure and the function of the cell is controlled by DNA. அப்போ structural and function இது ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா நமக்கு இந்த செல், அதாவது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இப்போ எக்ஸிட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அவுட்டர்லேருந்து போகும்போது டிஷ்யூக்குள்ளே போன உடனே நமக்கு செல்ஸுக்கு இன்னர் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து குரோமோசோமுக்குள்ளே போகும்போது டிஎன்ஏக்குள்ளே போனால் நமக்கு என்னது அப்படின்னா ஜீன். ஓகே, அப்போ ஜீனில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் தான் நமக்கு என்ன அப்படின்னா ஹெரிடிட்டி கேரக்டர். ஓகே, சம்டைம் there's a dead cells may remain functional as a tracheids and vessels. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கேரக்டரில் மட்டும் ஒரு செல் டெட்டானா கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணுது நமக்கு ஃபங்க்ஷனலில் இன்வால்வ் ஆகுது. என்னென்ன கேரக்டர் அப்படின்னா ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ட்ரக்கீட்ஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன்? வாட்டரை கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிற ஃபங்க்ஷன். இப்போ ட்ரக்கீட்ஸ் எதில் இருக்கும்? டெடோஃபைட், ஜிம்னோஸ்போமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ்க்கு என்ன பேருனா ட்ரக்கீட்ஸ்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ இதில் என்ன இருக்கும்? நமக்கு ஸ்க்ளிரன்ஹைமா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஸ்க்ளிரன்ஹைமாங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு டெட் செல். அதே மாதிரி வெசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ வெசல்ஸ் எதில் இருக்கும்? ஆஞ்சியோஸ்போமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ். அடுத்தது புரோட்டோபிளாசம் தியரி. Carty, the first observed in protoplasm. The Felix Dujardin 1835 observed as a living juice in animal cell and is called the Charcot Purkinje. என்ன பேர் அப்படின்னா Charcot Purkinje in 1839 coined the term protoplasm for sap inside the plant cell. Inside the plant cell. Hugo van Hogel 1846 indicate importance of the protoplasm. கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஒன் மார்க் கொஷின் கேட்பாங்க. கார்டி ஃபஸ்ட் அப்சர்வ்ட் இன் புரோட்டோபிளாசம். கார்டி என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறாரு. ஃபெலிக்ஸ் டுஜார்டின் 1835 observed a living juice in animal cell and is called the Charcot Purkinje. Charcot Purkinje. அடுத்தது 1839 வந்து பார்த்திங்க அப்படின்னா the coin the term protoplasm bar sap inside the plant cell. அடுத்தது யூகோ வான் ஹால்
இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இண்டிகேட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த புரோட்டோபிளாசம், இண்டிகேட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த புரோட்டோபிளாசம். அடுத்தது மேக்ஸ்வெல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1861 மேக்ஸ்வெல் 1861 நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸில் வந்து என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து the established similarity between the protoplasm and sarcode and proposed a theory which is the later called the protoplasm theory. It is called the protoplasm theory. And then Hedwig 1892, Huxley 1862 proposed the protoplasm as a physical basic of life, life. Okay, இப்போ இதில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சயின்டிஸ்ட் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. கார்டி first observed in protoplasm, Felix Duchatin 1835 observed a living juice in animal cell and is called the Charcot-Burkhardt. 1839 coined the term protoplasm was shaped inside the plant cell. Hugo von Mohl 1846 indicate the importance of protoplasm. Maxwell 1861 established similarity between the protoplasm and the Charcot and proposed a theory which is the later on called protoplasm theory. Hedwig 1892, Huxley 1868. They proposed the protoplasm as a physical basic of life, Okay, next protoplasm as a கொலாய்டல் சிஸ்டம். அது என்ன கொலாய்டல் அப்படின்னா இப்போ செல் இருக்குது, ஒரு புரோட்டோபிளாசம் இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது லிவிங்கா நான் லிவிங்கா அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும் டிசைட் பண்ண முடியும். அப்போ இது எப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி. அப்போ நம்ம செல் ஆர்கனல் செல் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஜெல்லுக்குள்ளே புதஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஜெல் சப்ஸ்டன்ஸ் அல்லது கொலாய்டல் சிஸ்டம் which is suggested by the Fisher in 1894, Hardy in 1899. It is a primarily made up of water content and various other solution. The biological importance such as glucose, fatty acid, amino acid, minerals, vitamin, hormone and enzyme. என்னென்ன கேரக்டர் இருக்குது நமக்கு பாருங்கள். அதாவது நம்ம கொலாய்டல் சிஸ்டம் சொல்லிட்டோம். இதோட பேஸ் பண்ணி என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் அண்ட் வேரியஸ் அதர் சொல்யூஷன். வாட்டரோட சேர்த்துன்னு இருக்குது நமக்கு வேறு ஒரு சில வேரியஸ் கண்டென்ட்டும் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு புரோட்டோபிளாஸ்டில் இல்லை அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. அப்போ என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது? குளுக்கோஸ் இருக்குது, ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அமினோ ஆசிட், மினரல்ஸ், விட்டமின், ஹார்மோன் அண்டு என்சைம். இதெல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா புரோட்டோபிளாஸ்டில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. The solute may be homogeneous, soluble in water or heterogeneous mass insoluble in water which form the basic for it is a colloidal in nature. எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு? கொலாய்டல் நேச்சராக அரேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேரக்டர் physical properties of protoplasm. அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா physical properties of protoplasm. This a protoplasm exit either in semi-solid jelly-like state is called gel due to the suspended particle and various chemical bond, or maybe liquid state is called sol. அதுக்கு என்ன பேருனா இது ரெண்டா பிரிச்சுக்கிறோம், gel and sol பிரிச்சுக்கிறோம். gel அப்படின்னா என்ன அர்த்தம்? due to the suspended particle and various chemical bond, or maybe liquid state is called the suspended particle na gel, liquid state na sol. The colloidal protoplasm which is in the cell gel form can be changed into the sol form by the solution, and the sol can change into the gel by gelation. The cell gel sol condition is by the colloidal system are prime basic for the mechanical behavior of the cytoplasm. Mechanical behavior of the cytoplasm.
protoplasm. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 9 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணலாம்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் நமக்கு. The protoplasm is a translucent, odorless and the polybasic fluid. சரிங்களா? அதாவது டிரான்ஸ்லட் அப்படின்னா ஒரு பக்கம் இருந்து முன்னொரு பக்கம் என்ன ஆகும், நமக்கு மூமெண்ட் ஆகக்கூடிய கேரக்டர் இருக்கும். அமீபாய்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைக்ளோசிஸ் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூமெண்ட் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா புரோட்டோபிளாஸ்மில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஓடர்லெஸ், எந்த ஒரு ஸ்மெல்லும் இதில் கிடையாது. அதே மாதிரி பாலிபேசிக் ஃப்ளூயிட். அது என்ன பாலிபேசிக் அப்படின்னா இதோட சேர்த்துனது நிறைய இதோட சொல்யூஷனும் அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இட் இஸ் அ கிறிஸ்டல் கொலாய்டல் சொல்யூஷன் விச் இஸ் த மிக்சர் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்மிங் த கிறிஸ்டலைடு எ ட்ரூ சொல்யூஷன். இங்கே என்னென்ன ட்ரூ சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா சுகர், சால்ட்டு, ஆசிட்டு, பேஸ் அண்ட் அதர் ஃபார்மிங் த கொலாய்டல் சொல்யூஷன் இன் புரோட்டீன் அண்ட் லிப்பிட். வேறு என்ன இருக்குது, நமக்கு புரோட்டீனும் லிப்பிட்டும் இருக்குது. ஓகே, இப்போ புரோட்டோபிளாசம்ங்கிறது என்ன பார்த்துருக்கோம், டிரான்ஸ்லண்ட், ஆர்டர்லெஸ் அண்ட் பாலிபேசிக் ஃப்ளூயிட். ஓகே, அதுக்கு அடுத்தது இதில் ட்ரூ சொல்யூஷன் என்ன இருக்குது, சுகர், சால்ட், ஆசிட், பேஸ் இருக்குது. அண்ட் அதர் ஃபார்மிங் கொலாய்டல் சொல்யூஷன் புரோட்டீன் அண்ட் லிப்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த புரோட்டோபிளாசம் பை விச் இஸ் எக்ஸப்ட் 3 மெயின் பினோமினா, நேம்லி என்னென்ன மூமெண்ட் இருக்குது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இதில் மொத்தம் 3 மூமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரௌனிஸ் மூமெண்ட், அமீபாய்டு மூமெண்ட் அண்டு சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ். கண்டிப்பாக இது கேட்பாங்க. இப்போ என்னென்ன மூமெண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க, ப்ரௌனிஸ் மூமெண்ட், amoeboid movement and cytoplasmic streaming or cyclosis movement. The viscosity of the protoplasm is 2 to 20 centiposes. எத்தனை centiposes இருக்கும், 2 to 20 centiposes வந்து present ஆயிருக்கும். The refractive index of the protoplasm. Okay, சரி, இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் பாயிண்டில் pH கேட்பாங்க. இந்த pH அப்படின்னா என்னது, நமக்கு பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. the pH of the protoplasm is around 6.8. அப்போ 6.8ங்கிறது ஆசிட்டா பேஸா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 6.8ங்கிறது நமக்கு என்னது, ஒரு ஆசிட். ஓகே, அப்போ 7 அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஒரு நியூட்ரல். 7க்கு மேலே போனால் அது என்ன சொல்லுவோம், நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆசிட்னா அமிலம், காரம்னா என்னது, நமக்கு இந்த இடத்துல பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ pH எவ்வளோ இருக்குது, நமக்கு 6.5 இருக்குது. கண்டெயின் த 90% வாட்டர், 10% இந்த டார்மெண்ட் சீடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, டார்மெண்ட்ஸ் என்னது, முளைக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய விதைக்கு தான் என்ன சொல்ல அப்படின்னா, அதாவது டார்மெண்ட், அப்படி சொல்ல, இப்படி உறக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். டார்மெண்ட்னா விதை உறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ விதை உறக்கம் இருக்கக்கூடிய சீடில் வந்து பார்த்தீங்கன்னா 10% நமக்கு என்ன இருக்குன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, சரி, அடுத்தது 5th பாயிண்ட். The approximately 34 elements are present in the protoplasm, but only 30 elements are main or universal elements. CHON, CL, CA, P, NA, K, S, MG, I and FE. ஓகே, என்னென்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல கால்சியம், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின், கால்சியம், இங்கே பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், நைட்ரஜன், மெக்னீஷியம் அண்டு Fe. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் ஃபார்ம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா CHON அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் 96% அரேஞ்ச் ஆகிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, 96% அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்தது 6th பாயிண்ட். The protoplasm is neither good nor a bad conductor of electricity. It is formed the delimiting numbers on coming in the contact with water and solidifies when heated. Cohesivency, the particles or molecule of protoplasm
கொகிசவன்ஸ் 7th பாயிண்ட் பாருங்கள். கொகிசவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது த பார்ட்டிக்கல் ஆஃப் மாலிகுல் ஆஃப் protoplasm are adhered with each other by the force such as. அப்போது அந்த புரோட்டோபிளாசம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த செல்லில் நம்ம மூமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அப்படி ஃபோர்ஸாக தள்ளுது. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கொகிசிவ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ப்ரெஷர் அந்த மூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்டுக்கு என்ன பேர் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா வாண்டர்வால்ஸ் பாண்ட். அந்த பாண்டுக்கு என்ன பேர்? வாண்டர்வால்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தட் ஹோல்டு எ லாங் செயின் of the molecular together. This is a property varies with the strength of the force. அதாவது உள்ளுக்குள்ள நமக்கு புரோட்டோபிளாஸ்ம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ உள்ளுக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லைங்களா, அப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் வந்து நமக்கு அதிகமாகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம கையில் வந்து ஒரு சின்ன பஞ்சு வச்சுருக்கோம். பஞ்சை தள்ளுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸு நமக்கு தேவைன்னா ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். இதே வந்து நமக்கு ஒரு கல்லை தள்ளணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் தேவை. ஒரு பெரிய இரும்பு துண்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதை தள்ளுறதுக்கு நமக்கு என்னது, ஒரு பெரிய ஃபோர்ஸ் வேணும். அதை விட நமக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகமாகும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிகமாகும். அதுக்கு அடுத்தது கான்ட்ராக்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. த கான்ட்ராக்டிலிட்டி ஆஃப் த புரோட்டோபிளாசம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த absorption and removal of water. The contractility of the protoplasm is important for the absorption and removal of water, especially in stomatal abrasion. எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டலோட மூமெண்ட்டை பொறுத்து இருக்கும். சரியா, அப்போ ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது எங்கே இருக்கும், லோயர் எபிடெமிஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போ வாட்டர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டாவில் தான் நடக்கும். அப்போ எதை பேஸ் பண்ணி இருக்கும் இந்த இடத்துல புரோட்டோபிளாஸ்டோட இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் ரிமூவ் பண்ணுறது எப்படி நமக்கு ரிமூவ் ஆகும் அப்படின்னா கேஸாக ரிமூவ் பண்ணும் இல்லையா. அப்போ இதோட கேரக்டரை பொறுத்து இருக்கும் அப்படின்னா ஸ்டொமேட்டல் அப்ரேஷனை பொறுத்து இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டொமேட்டா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும். இதில் நிறைய டைப் இருக்குது. பொட்டேட்டோ டைப்பு, ஆப்பிள் டைப், இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. அந்த டைப்பை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டொமேட்டோட மூமெண்ட் வந்து நமக்கு வேரியேஷன் ஆகும். அப்போ ஸ்டொமேட்டானால என்னது நமக்கு கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸை வந்து அது செய்யும். அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷன். The protein and lipid of the protoplasm have the less surface tension. Hence is the bound at the surface forming on the membrane. On other hand, the chemical substance NaCl, sodium chloride, உப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா have the high surface tension, so the occur in different parts of the cell protoplasm. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன். அதாவது நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன், லோயர் கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய ரெண்டு பேசிக் ஆஃப் கேரக்டர் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, உப்பு அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஓகே, உப்பு குறைவாக இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, அது உப்பு இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் லோயர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ சால்ட் வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும், ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரி, இன்னமும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சுண்டல் எடுத்துக்கிறோம், ட்ரையாக இருக்கக்கூடிய சுண்டல், அதில் தண்ணியில் ஊற போடுறோம். சரிங்களா, இப்போ தண்ணியில் ஊற போடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரையாக இருக்கக்கூடிய அந்த சுண்டலுக்குள்ளே வாட்டர் என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது இல்லையா. இப்போ இந்த இடத்துல யாருக்கிட்ட ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ சுண்டலுக்கு உள்ளே இருக்கக்கூடியதான் நமக்கு என்ன அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன். அதனால தான் என்ன ஆகுது, தண்ணி உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஓகேவா, இதே வந்து பார்த்திங்கன்னா நெல்லா ஒரு சுண்டலை ஊற வச்சிடுறீங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்க. நம்ம ஒரு ஊறுகாய் போடுற மெத்தட் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஊறுகாய் போடுற மெத்தடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பீஸாக ஒரு லெமனையோ அதை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உப்பில் போட்டு ஊற வைப்பாங்க. அப்போ உப்பில் போட்டு ஊற வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே இருக்கிற லெமனில் இருக்கக்கூடிய செல்ஸில் இருக்கக்கூடிய வாட்டர் என்னாகும், எல்லாமே ரிமூவ் ஆகும். சரியா, அப்போ இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது, எக்ஸாஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நடந்திருக்கு. தண்ணி வெளியேறி இருக்கு. சரிங்களா, இதே சுண்டலை ஊற வச்சதுக்கு என்ன பேர், எண்டாஸ்மாசிஸ், உள்ளே போயிருக்கு. இதில் என்ன இருக்குது, நமக்கு வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா,
அப்போ ஊறுகாய் போடக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஸ்மாசிஸ் சொல்லக்கூடியது. தண்ணி ஏன் வெளியேறுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹை கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது, சால்ட்டில் இருக்குது. ஓகே, அதனால தான் என்ன ஆகுது, தண்ணி வெளியேறுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். எக்ஸாஸ்மாசிஸ் எண்டாஸ்மாசிஸ்ன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா புரோட்டோபிளாசத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லக்கூடியது அதிகமான அளவில் இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடை பொறுத்து தான் நமக்கு அமையும். ஓகே, இந்த 9 பாயிண்ட்டும் பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட், கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி 5 மார்க் கொஷின் நமக்கு கேட்பாங்க. ஓகே, இதில் என்னென்ன மூமெண்ட் கேட்பாங்க, 3rd பாயிண்டில் பாருங்கள். ப்ரௌனிஸ் மூமெண்ட், அமீபாய்டு மூமெண்ட் அண்ட் சைட்டோபிளாசிஸ் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ் மூமெண்ட். விஸ்காசிட்டி ஆஃப் த புரோட்டோபிளாசம் இஸ் 2 to 20 சென்டிபோசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த pH ஆஃப் த புரோட்டோபிளாசம் இஸ் அரவுண்ட் 6.8, contain 90% of water in 10% of the dormant seed. அதாவது முளைக்கக்கூடிய விதையில் எத்தனை பர்சன்ட் இருக்கு அப்படின்னா 10% தான் இருக்கும். Approximately 34 elements are present in protoplasm, but only 30 elements are main universal elements. ஓகே, அப்புறம் வேற என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் எத்தனை பர்சன்ட் இருக்குது, நம்ம கிட்டத்தட்ட 96% வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டோபிளாஸ்க்குள்ளே இருக்கும். அதேமாதிரி ஃபோர்ஸ் கேட்பாங்க. வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ், என்ன ஃபோர்ஸ் இருக்குது நமக்கு, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸும் சொல்லக்கூடியது இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல் சைஸ் அண்டு ஷேப். அடுத்த கேரக்டர் நமக்கு என்னது, செல் சைஸ் அண்டு ஷேப். செல் கிரேட்லி வேரி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆல்சோ இன் ஃபங்க்ஷன். Group of the cells with a similar structure is called the tissue. There is a integrated together to perform similar function. Group of tissue joined together to perform similar function is called the organ. அதாவது நம்ம வந்து tissue, a group of tissue is called the organ. Okay, அப்போ group of organ which is related to the function is called the organ system. Organ system coordinating together to form ஆர்கனைசேஷன். அப்போ ஆர்கன்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்கனிசம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஷேப். இப்போ ஷேப் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஷேப். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேப்போட கேரக்டர் பார்க்க போகிறோம். அப்போ த ஷேப் ஆஃப் த செல் த வெரி கிரியேட்லி ஃபார்ம் ஃப்ரம் ஆர்கானிசம் டு ஆர்கானிசம் அண்ட் வித் த ஆர்கானிசம் இட் செல் த பாக்டீரியா cell they vary from around in cocci, rectangular or rod shape. The virus shape is enveloped varies from the round or hexagonal or T-shaped. In fungi, globular to elongated cylindrical cell, and the spores of the fungi vary greatly in shape. In the plants வந்து பார்த்தீங்க அப்படின்னா the animal cells vary in the shape of according to the cell type, such as the parenchyma, mesophyll, palisade, tracheids, ஃபைபர், எபித்திலியம் அண்ட் அதர்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது டிஃப்ரெண்டான ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். சரியா, இப்போ நம்ம புக்கில் பாருங்கள், நமக்கு செல் சைஸ் வேரியேஷன் ஆஃப் ஃபியூ ஆர்கானிசம். வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.004 to 0.1 மியூ. மைக்கோபிளாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.15 0.3 மியூ. பாக்டீரியா அப்படின்னா 0.5 to 0.5 மியூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். இது ஆர்பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7.7 to 8. பிஜி அப்படின்னா 1 to ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னா 1 to 60. பிளான்ட் செல் அப்படின்னா 10 to 100. சிக்கன் எக் அப்படின்னா 65 மில்லிமீட்டர்ஸ். ஆஸ்ட்ரிச் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 50 to 150 மில்லிமீட்டர்ஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா, இந்த பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எது நேக்கட் ஐயில் பார்க்கலாம், எது அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறது அப்படிங்கிறதே பார்த்துங்க. அடுத்தது நமக்கு என்ன கேரக்டர் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் த செல். அடுத்து நமக்கு என்னது டைப்ஸ் ஆஃப் த செல் 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ப்ரோகேரியாட்டிக், மீசோகேரியாட்டிக் அண்டு யூகேரியாட்டிக். On the basic of the cellular organization and other nuclear characteristics, the cell can be divided into the prokaryotic,
mesokaryotic and eukaryotic. The prokaryotic, this organism with primitive nucleus or is called the prokaryotes. Pro means primitive, karyon nucleus. The DNA lies in the nucleoid which is not bounded or bound by this nuclear membrane. The DNA lies in the nucleoid which is not bound by the nuclear membrane. என்ன கிடையாது நமக்கு இந்த இடத்துல ப்ரோகாரியோட்டிக்ல பொறுத்த வரைக்கும் நாம இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படின்னா தெளிவற்ற நியூக்ளியஸ். ஓகே, ப்ரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட், கேரியோனா நியூக்ளியஸ் குறிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். The nuclear membrane and therefore it is not a true nucleus. இங்க என்ன கிடையாது நமக்கு ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது. அதாவது நியூக்ளியோலஸ்ன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இதில் கிடையாது. ஓகே, ஸோ இட்ஸ் கால் த primitive type of the nuclear material. The DNA without histone protein, இது முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து ப்ரோகாரியோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏ என்ன ஷேப்பில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அப்போ டிஎன்ஏவில் என்ன கிடையாது, ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் கிடையாது. ஓகேங்களா, ஆனால் அதாவது நமக்கு வந்து யூகேரியோட்டிக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்டோன் சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் இருக்கும். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, ரிகார்டிட்டிஸ் அண்ட் த ஸ்பைரோகிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த டிஎன்ஏ இஸ் வித்தவுட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மாவும் இந்த கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ரிசம்பிளாக இருக்கும். ரிகார்டிட்டிஸ் ஆஸ் இஸ் ஸ்பைரோகிட்ஸ். அடுத்தது மீசோகேரியாட்டிக் கேரக்டர். அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா மீசோகேரியாட்டிக். அது என்ன மீசோகேரியாட்டிக்னா ப்ரோகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீசோகேரியாட்டிக்னு சொல்லக்கூடியது. இந்த இயர் 1966 scientist Doge and his co-workers proposed another kind of the organism is called the mesokaryotic. இந்த மீசோகேரியாட்டிங்கிற வார்த்தை சொன்னது யாரு, டோட்ஜ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, மீசோகேரியாட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. This organism which share some of the character of both prokaryotic and eukaryotic. In other words, this is organism intermediate between prokaryotic and eukaryotic. Okay, this contain the well organized nucleus with a nuclear membrane and the DNA is organized into the chromosome but without histone protein compound. prokaryoticல இருக்கக்கூடிய கேரக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து எப்படி இருக்கு நமக்கு without histone protein. இதுல என்ன கிடையாது நமக்கு without histone protein. இதுதான் வந்து என்ன அப்படின்னா சிமிலர் கேரக்டர். சரிங்களா, பொது பண்பு மீசோகேரியாட்டிக்கும் ப்ரோகேரியாட்டிக்கு என்ன பொது பண்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் கிடையாது. இதே யூகேரியாட்டிக்கும் மீசோகேரியாட்டிக்கு உள்ள பொது பண்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன இருக்குது, வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இருக்குது, வித் நியூக்ளியர் மெம்பரைன் இருக்குது, அண்ட் த டிஎன்ஏ இஸ் ஆர்கனைஸ் இன்டு த குரோமோசோம் பட் இந்த குரோமோசோமாக அரேஞ்சாக இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக்கும் மீசோகேரியாட்டிக்கும் உள்ள சிமிலர். அண்ட் தென் த புரோட்டீன் காம்பனன்ட் டிவைடட் த்ரூ த amitosis similar with the prokaryotic. Certain the protozoa, noctulia, some phytoplankton like the gymnodium, pteridinium and the dinoflagellum and represented by the mesokaryotic character. என்ன கேரக்டர் அப்படின்னா மீசோகேரியாட்டிக். அடுத்தது